வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு த்ரெட்டு வாங்கிக்கலாம். இந்த பிராண்டில் தான் இருக்கணும்னு இல்லை, அமேசானில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் த்ரெட்டு. இப்போது ஃபஸ்ட்டு த்ரெட்டை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கும்போது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது ஒரு எண்டை வந்து நம்ம பல்லில் கடிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு, ஃப்ரண்ட்டோ சைட்லேயோ கடிச்சிக்கலாம். ஆனால் த்ரெட்டு வந்து உங்களை காயப்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆமோட ஃபுல் லென்த்துக்கு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு 3 சுற்றிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த பெண்டு இருக்குது இல்லைங்களா, முட்டி பெண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போது எடுத்து ஒரு 5 ட்விஸ்ட்டு, 1 2 3 4 5 ட்விஸ்ட்டு எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தம் இருக்குது இல்லைங்களா, இந்த தம்பை வச்சு இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 ட்விஸ்ட்டு போட்டனால இந்த இடத்துல ஒரு முடி வருது பாருங்கள். இங்கே தான் வந்து நம்ம ஹேரை வச்சு லைட்டாக இப்படி தலையை அப்படியே புல் பண்ணும்போது நமக்கு அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே ப்ளக் பண்ணிட்டு வந்துடும். கட் ஆகி வராமல் ப்ளக் பண்ணிட்டு வரும் இந்த நாட் இருக்கிற இடத்துல. இதை நீங்கள் எடுத்தோடனே முடியல பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர் வச்சு ஒரு பேசிக்காக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னில் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் ஸ்கின்னில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, காயம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அப்படியே ரெட்டிஷாக கோட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹேருக்கு போகலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது போல் ஒரு ஹேண்டில் இருக்கிற சேராக பார்த்துக்கோங்க. நான் சொன்னது போல் ஒரு எண்டை வாயில் வச்சுக்கோங்க. இப்போது பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 ட்விஸ்ட்டு வச்சுக்கோங்க. பாதியாக எடுத்து 1 2 3 4 5. இப்போது இந்த தம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சேரோட ஹேண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து கையாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் ஹேர் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நாட்டை வந்து இங்கே வச்சு அப்படியே தலையை கொஞ்சமாக அப்படியே தூக்குனிங்கன்னா போதும். அதே போல் இந்த இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த நாட்டு, இந்த தம்பு, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா இது போல் கவுத்தி வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து கட் பண்ணி விட்டுரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் தான் எப்போவுமே இருக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக இழுத்து விடணும், இதை ஓப்பன் பண்ணிக்கணும். லைட்டாக இழுத்து விடணும், இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிங்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், டென்ஷனோடு இருக்கணும். அப்போ தான் இப்படி பண்ணி இழுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபாக பார்த்திங்கன்னா இது போல் சேரில் வந்து வச்சு இது போல் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம வந்து நம்மளோட ஆர்ம்ஸில், காலில் இருக்க முடிகளில் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோஸ்க்கு போகலாம். இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக். லைட்டாக தலையை தூக்குனா போதும். அதே போல் வந்து நீங்கள் பண்ணும்போது பண்ண வந்து இந்த இதை வந்து எக்ஸ்ட்ராவாக கையை சுருட்டிகிட்டே போகக்கூடாது. இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. அப்படி இது கையில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதாக இருக்குன்னு சுருட்டிகிட்டே போனீங்கன்னா இதோட ஹைட்டு வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு காலில் இருக்க முடிகளை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும்போது ஒவ்வொரு முடிகளாக பார்த்து எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நான் இப்போது இந்த ஒரு முடியை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போது இந்த நூல்குள்ளார கொண்டு வந்துட்டேன், இதோட சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டாக தலையை இப்படி தூக்குனா போதும். இங்கே பாருங்கள், முடி கட்டாயி வந்திருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது இந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே அந்த முடி போய் சிக்கி வேரோட பிடுங்கிட்டு வந்துடும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் பழகும்போது உங்கள் கால்களில் இருக்கிற முடிகளை ஒன்று எடுக்க பாருங்கள். இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் வீட்டிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு
பாருங்கள் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகி இந்த முடி வந்து இந்த த்ரெட்டில் இருக்க உங்களுக்கு பார்த்து தெரியுதான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒவ்வொரு முடியாக இது போல் மொத்தமாக நம்ம வந்து பிகினர்ஸுங்கிறதுனால ஒன்று எடுத்து பழகுனா போதும். நீங்கள் வந்து மொத்தமாக இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு தெரியாது. அதனால் சேம் டைம் இந்த தம்பு இருக்குது இல்லைங்களா, இது வந்து இதுக்கு ப்ரெஷ் கொடுக்கணும். இதை ஹோல்டு பண்ணிக்கணும். இதுக்குள்ளே முடி கொண்டு போய் லாக் பண்ணி நீங்கள் எடுங்க. இது போல் எடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரிங்கு வாயில் இருக்கிற ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சேம் டைம் இந்த கையில் வச்சுட்டு இருக்க ஸ்ட்ரிங்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து பெண்டு பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்னது போல் காயமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ரேஷ் ஆகிற மாதிரி ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிகினர்ஸ் த்ரெட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனூஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.